ஹலோ ஃபேமிலிஸ், நான் உங்கள் அம்மத்தா. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது அம்மத்தா வில்சன் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பணத்தை சேர்த்து வைக்கிறதுக்கான ஒரு 4 டிப்ஸ் இருக்குங்க. இந்த 4 டிப்ஸை மட்டும் நம்ம கரெக்டாக பண்ணிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட லைஃப்பில் ஒரு ஃபினான்ஷியல் வெல்த்தி பர்சன், அதாவது ஒரு ஃபினான்ஷியலி நம்ம என்ன அச்சீவ் பண்ணணும், ஒரு வீடோ இல்லை ஒரு காரோ எதை வாங்கணும்னு நினைக்கிறோமோ நம்ம சேர்த்து வச்சு கண்டிப்பாக அதை அடைய முடியும். ஸோ அந்த 4 வழி என்ன அப்படின்றத இந்த வீடியோ டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நான் உங்கள் எல்லாருக்கிட்டையும் ஒரு சின்ன குட்டி கதை சொல்கிறேன். அந்த கதையோட லாஸ்ட் பார்ட்டை நான் லாஸ்ட்டில் சொல்லியிருக்கேன். அதை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெளிவாக புரியும். இப்போ அந்த கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஊரில் ஒரு பெரிய நதி இருக்குது. அந்த நதியிலேருந்து எப்போவுமே குடிக்கிறதுக்காக தண்ணி எடுத்துகிட்டு 2 பொண்ணுங்க அவங்க வீட்டுக்கு போயிட்டு இருக்காங்க. அப்படி 2 பொண்ணுங்க போகும்போது அதில் ஒருத்தவங்களோட குடம் மட்டும் எப்போவுமே நிறைய நிறைஞ்சிருக்கு. அவங்க குடத்துல எந்த ஒரு தண்ணியும் கீழே சிந்தவோ எதுவுமே இல்லை. ஆனா இன்னொருத்தவங்க இருக்காங்களா, அந்த இன்னொருத்தவங்களோட குடத்துல என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா எப்பவுமே பாதிதான் இருக்கு. அவங்க என்ன பண்ணியுமே கீழேயும் சிந்தல, எங்கேயும் கொட்டவும் இல்லை. ஆனா ஏன் பாதி இருக்கு அப்படின்றது அவங்களுக்கு புரியவே இல்லை. ரொம்ப நாளா அது புரியாமையே இருந்தது. அவங்க என்ன பண்ணாலுமே அவங்க அந்த குளத்துல எடுத்தாங்க அப்படின்னா அது அப்படிதான் இருக்கு. ஸோ அதுக்கான ஆன்சரை நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னா மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ஸோ அதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்றத நான் லாஸ்ட்ல சொல்லியிருக்கேன். அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாகவே புரியும். ஸோ நீங்க இந்த சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னு நினைச்சீங்கன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். பணம் சம்பாதிக்கணும் அப்படின்ற ஆசை நம்மள நிறைய பேருக்கு இருக்கு. அந்த பணத்தை நம்ம எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறோம் அப்படின்றது எவ்வளவு முக்கியமோ அதே அளவுக்கு நம்ம எந்த அளவுக்கு சேமிச்சு வைக்கிறோம் அப்படின்றது ரொம்பவே இம்பார்ட்டன்ட்ங்க. ஸோ நம்ம சேமிச்சு வைக்கிற பணத்தை நம்ம கரெக்டாக தான் சேமிச்சு வைக்கிறோமா, இல்லை நான் எவ்வளோ ட்ரை பண்ணியிருக்கேன், நான் எவ்வளோ ட்ரை பண்ணி கூட என்னால் அந்த ஒரு விஷயத்தை அடைய முடியல, நான் என்ன நினைச்சாலும் என்னால் இதை அச்சீவ் பண்ண முடியாம நான் இன்னுமுமே அங்கேயே தான் இருக்கேன், நான் எவ்வளோ சம்பாதிச்சும் எனக்கு பத்த மாட்டுது அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டே இருந்தீங்க அப்படின்னா இந்த 4 விஷயத்துல நீங்க கண்டிப்பா தப்பு பண்ணிருக்கீங்க. ஸோ அந்த 4 விஷயம் என்ன, அதை நீங்க சரி பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களால உங்களோட லைஃப்ல இருந்து வெளில வர முடியும். ஸோ அந்த 4 விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதுல ஃபர்ஸ்ட் ஒன் உங்களோட தாட்ஸ். ஆமாங்க, உங்களோட எண்ணங்கள் இருக்குல்ல, உங்களோட எண்ணத்துல ஒரு விஷயத்த நீங்க மாத்தல அப்படின்னா கண்டிப்பா உங்க வாழ்க்கை மாற போறதே கிடையாது. நம்மளோட தாட்ஸை பத்தி பெரிய பெரிய சயின்டிஸ்ட் எல்லாம் பெரிய பெரிய ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ரிசர்ச்லலாம் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தாட்ஸ் தான் நம்மளோட வாழ்க்கையை நிர்ணயிக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ உங்களோட தாட்ல இப்போ நீங்கள் ஒரு கார் வாங்கணும்னு ஆசைப்படுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். என்னாலலாம் அந்த காரை வாங்க முடியாது, நான் போய் எப்படி கார் வாங்குவேன், நீங்களே உங்களுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கும் போது அந்த இடத்துல அதுக்கப்புறம் உங்களோட வாழ்க்கை தொடங்க போறதே கிடையாது. எனக்கு இது கிடைக்காதுன்னு நீங்களே நினைச்சிட்டீங்க. உங்க எண்ணம் எப்படி இருக்கோ அதே மாதிரிதான் உங்க வாழ்க்கையும் அமையும். ஸோ இதை நிறைய பேர் கூட சொல்லியிருப்பாங்க, எண்ணம் போல் வாழ்க்கை அப்படின்னு சொல்லி. ஸோ உங்களோட தாட்ஸை நீங்க முதல்ல மானிட்டர் பண்ணணும். உங்களோட தாட்ஸ் கரெக்டா இருக்கா அப்படின்றத நீங்க முதல்ல பார்க்கணும். ஸோ இதை பண்ணா மட்டும்தான் உங்களோட லைஃப்ல நீங்க மேல வர முடியும். உங்களோட தாட்ஸை நீங்க கண்ட இடத்துல நீங்க என்னென்னலாம் எவ்வளோ கஷ்டப்படுறீங்க, நான் இவ்வளோ கஷ்டப்படுறேன், எப்பவுமே என்னோட கஷ்டம் கஷ்டம் நெகட்டிவ்ல இருந்தீங்க அப்படின்னா உங்களோட லைஃப் எப்பவுமே நெகட்டிவா தான் இருக்க போகுது. ஸோ நீங்க முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோதான் பெரிய கஷ்டம் வரட்டுமே, பட் இருந்தாலும் நான் பாசிட்டிவா ஃபேஸ் பண்ணுவேன், என்ன பண்ணிட போறேன், மிஞ்சி போனா எதுவுமே நடக்க போறது இல்லை, என்னோட சக்தி என்னவோ அதை வச்சு நான் என்ன பண்ண முடியுமோ அதை கண்டிப்பா பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி எவ்வளோ பெரிய சுச்சுவேஷன் வந்தாலும் இந்த மாதிரி பாசிட்டிவா யோசிச்சு பாருங்களேன். உங்களோட லைஃப் கண்டிப்பா மாறிடும். அது பணத்தளவுல இருக்கலாம், இல்லை வேற எந்த விஷயத்துல வேணாலும் உங்களோட ஒரு பெரிய டிசிஷனை நீங்க எடுக்கிற ஒரு சூழ்நிலைக்கு நீங்க தள்ளப்படலாம். ஸோ அந்த சூழ்நிலை வரும்போது பாசிட்டிவாக உங்களோட எண்ணத்தை நீங்கள் அமைச்சிங்க அப்படின்னா அந்த இடத்துல இருந்து பாசிட்டிவாக வர முடியும். ஸோ பணத்தை சேர்த்து வைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பண்ண வேண்டிய முதல் விஷயம் உங்களோட எண்ணத்தை மாற்ற வேண்டியது தான். 2வது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா டயட். என்னம்மா நீ பணத்தை சேர்த்து வைக்கணும்னு சொன்ன, நீ என்ன டயட்டை பற்றி பேசுகிற அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது மணி டயட்டுங்க. நீங்கள் இப்போ எந்த அளவுக்கு செலவு பண்ணுறீங்க அப்படின்றதுல நீங்கள் கரெக்டாக இருக்கணும். இப்போ இருக்க பீப்புள் கிட்ட ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பணத்தை அதிகமாக செலவு பண்ணுறது. அவங்க எவ்வளோ செலவு பண்ணுறாங்க, என்ன செலவு பண்ணுறாங்க அப்படின்றது அவங்களுக்கு தெரிய போகிறதே கிடையாது. கண்டினியூஸாக செலவு பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி செலவு பண்ணுறவங்களாம் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா முதல்ல அந்த விஷயத்த ஸ்டாப் பண்ணிடுங்க. நான் ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம உடம்புலயே தேவையில்லாத கொழுப்பு நம்ம உடம்புல சேர்ந்துருச்சு அப்படின்னும் போது நம்ம ஏதோ ஒரு நோய்க்கு தள்ளப்படுவோம். ஸோ அதே மாதிரி தான் நம்ம தேவையில்லாத விஷயத்துக்கு நம்ம செலவு பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா நம்மளோட வாழ்க்கையில தேவையில்லாத ஒரு கடன் அப்படின்ற ஒரு சுமைக்குள்ள போய் நம்ம மாட்டிப்போம்.
ஸோ அப்படி மாட்டிக்கிட்ட நம்மளால அங்க இருந்து வெளில வரவே முடியாது. வெளில வர முடியல அப்படின்னும் போது நம்ம அந்த இடத்துலயே மாட்டிடுவோம். மாட்டிட்டோம் அப்படின்னா காலம் முழுக்க நம்ம கடத்தியே தான் கட்டிட்டு இருக்கோம். நம்ம நினைச்ச ஒரு லைஃப்பை நம்மளால அடைய முடிய போறதே கிடையாது. ஸோ நீங்க உங்களோட லைஃப் ஒரு நல்ல வழியில கொண்டு போகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க பணத்துல டயட்டை மெயின்டைன் பண்ணியே ஆகணும். இப்ப நீங்க ஒரு செலவு பண்றீங்க அப்படின்னும் போது இந்த செலவு நமக்கு தேவையா, இது இந்த இடத்துல நான் செய்ய வேண்டிய செலவு தானா? அதே மாதிரி சாப்பிட்றதுக்கு கூட நிறைய பேருக்கு கிரேவிங்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குங்க. ஸோ நீங்க எந்த அளவுக்கு சாப்பாட்டுல நீங்க கண்ட்ரோலா இருக்கீங்க. இந்த ஒரு விஷயத்த சாப்பிடாதீங்கன்னு நான் உங்களை சொல்ல வரல, சாப்பிடுங்க. பட் ஆனா நீங்க அதுக்கு எவ்வளவு ஸ்பெண்ட் பண்றீங்க அப்படின்றத பாருங்க. இதுவே ஏதோ ஒரு ஃபுட்டை நீங்க ஆர்டர் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆர்டர் பண்ற இடத்துல டெலிவரி சார்ஜ் அப்படின்னு சொல்லி ஒரு 100 ரூபா போடுவாங்க. இதுவே நீங்க போய் வாங்குனீங்க அப்படின்னா அந்த 100 ரூபாய் மிச்சம் ஆகுதுல்ல. ஸோ எந்தெந்த விஷயத்தெல்லாம் பணத்தை சிக்கனம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்க லைஃப்ல நீங்க பணத்தை டயட் மூலியமா, அதாவது மணி டயட் அப்படின்ற ஒரு விஷயத்துல உங்களால பணத்தை சேவ் பண்ண முடியும். மூணாவது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா அண்டர்ஸ்டாண்டிங். அதாவது உங்ககிட்ட இருக்க இப்ப இன்கம் அண்ட் எக்ஸ்பென்ஸ் இந்த ரெண்டு விஷயமும் உங்ககிட்ட எவ்வளவு இருக்கு அப்படின்றத நீங்க முதல்ல புரிஞ்சுக்கணும். இன்கம் அதிகமா இருக்கு, கடன் கம்மியா இருக்கு அப்படின்னா அது ஹெல்தியான ஒரு லைஃப் ஸ்டைல் நீங்க வாழ்ந்துட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். இதுவே இப்படி ஆப்போசிட்டா யோசிச்சு பாருங்களேன். கடன் அதிகமா இருக்கு, இன்கம் கம்மியா இருக்கு. ஸோ நீங்க ஒரு தப்பான லைஃப் ஸ்டைல்ல போயிட்டு இருக்கீங்க அப்படின்றது உங்களுக்கு இதுலயே தெரிஞ்சிடும். ஸோ உங்ககிட்ட இருக்க இன்கம் அண்ட் எக்ஸ்பென்ஸை நீங்க முதல்ல ட்ராக் பண்ணணும். அப்படி நீங்க ட்ராக் பண்ணி முடிச்சிட்டீங்க அப்படின்னும் போது உங்க இன்கமுக்கு ஏற்ற மாதிரி உங்களோட கடத்தை நீங்க செட் பண்ணிக்கணும். இப்போ உங்களுக்கு கடனே இல்லை, நான் கடனே வாங்க விரும்பலை அப்படின்னா அது ரொம்பவே குட்டான ஒரு விஷயம் தான். பட் ஆனால் நம்ம கடன் வாங்குறதுனால நம்ம அழிஞ்சிருவோம் அப்படின்னு நினைக்கிற ஒரு எண்ணத்தை மட்டும் நீங்க விட்டுருங்க. இப்போ முக்காவாசி பேர் தன்னோட வாழ்க்கையில கடன் வாங்கி இன்னைக்கு மில்லியனர்ஸா மாறி இருக்காங்க. ஸோ நம்ம அதை எப்படி யூஸ் பண்றோம் அப்படின்றதுல தான் இருக்கு. கடன் வாங்குறதுனால ஒருத்தன் அழிஞ்சே போயிடுவான் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அது கிடையவே கிடையாது. சில பேர் அதை யூஸ் பண்ணி அவங்களோட வாழ்க்கையே மாத்திருக்காங்க. ஸோ அந்த மாதிரி சில பேரா கூட நீங்க மாறலாம்ல. ஸோ நீங்க கடன் வாங்குறது உங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு நினைச்சீங்கன்னா அது ஒரு நல்ல விஷயம் தான். பட் ஆனால் அந்த ஒரு விஷயம் ரொம்பவே ஒரு தப்பான விஷயம் அப்படின்றத தயவு செஞ்சு நினைக்காதீங்க. நீங்க வாங்கியிருந்தீங்க அப்படின்னா அதை எப்படிலாம் சரி பண்ணலாம், அதை எப்படி நல்ல வழியில நம்மளோட ஃபினான்ஷியல் க்ரோத்தை இம்ப்ரூவ் பண்றதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஃபினான்ஷியல் லைஃப் அமையும். ஸோ உங்களோட நல்ல லைஃப்பை வச்சு நீங்க ஒரு நல்லபடியா ஒரு பிளான் பண்ணி உங்களோட லைஃப்பை மாற்ற முடியும். ஸோ இந்த 3 விஷயத்த நீங்க கம்பல்சரி ஃபாலோ பண்ணிட்டே வாங்க. 4வது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா செட் அ கோல். அதாவது 4வது தாங்க நம்ம எவ்வளவு சேமிச்சு வைக்கணும் அப்படின்ற ஒரு கோலையே நம்ம ஃபிக்ஸ் பண்ண போறோம். நம்ம இந்த 3 விஷயத்த, அதாவது உங்களோட தாட்ஸ், உங்களோட டயட் பிளான், அதாவது மணி டயட் பிளான், அதுக்கப்புறமா உங்களோட இன்கம் அண்ட் எக்ஸ்பென்ஸை நீங்க அனலைஸ் பண்ணணும். ஸோ அதுக்கப்புறமா 4வதா நம்ம பார்க்க போறதா நம்ம கோல். சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆரம்பத்திலே கோலை ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. கோலை ஃபிக்ஸ் பண்றதுனால அங்க என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட எண்ணமும் அவங்களுக்கு சரியா இருக்க போறது இல்லை, அவங்களோட டயட், அதாவது அந்த மணி டயட்டும் அவங்க சரியா வச்சுக்க போறது இல்லை, அனாவசியமா செலவு பண்ண போறதா செய்யறாங்க. அதே மாதிரி அவங்களோட இன்கம் என்ன, இப்ப இருக்க எக்ஸ்பென்ஸ் நிலை என்ன அப்படின்றத அவங்க தெரிஞ்சுக்க போறதே இல்லை. இது 3த்தையும் அவங்க பண்ணாம வெறும் நான் ஒரு கோலை செட் பண்ணிட்டேன், அடுத்த வருஷம் நான் ஒரு 10 லட்ச ரூபா நான் வச்சுப்பேன் அப்படின்னு நினைச்சாங்கன்னா அது முற்றிலும் ஒரு தப்பான ஒரு விஷயம் தான் சொல்லுவேன். பிகாஸ் நீங்க முதல்ல இந்த 3 விஷயத்த பண்ணதுக்கு அப்புறமா தான் இந்த 4வது விஷயம் உங்களுக்கு கொஞ்சம் புரியவே வரும். நம்மளால எவ்வளவு முடியும், எவ்வளவு நம்ம சேமிச்சு வைப்போம் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். ஸோ நீங்க இதை முதல்ல நீங்க கத்துக்கிட்டா மட்டும்தான் நீங்க கோல் அப்படின்ற ஒன்றை பிளேஸ் பண்ண முடியும். ஸோ கோல் இது 3த்தையும் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆப்வியஸ்லி உங்களுக்கு கண்டிப்பா எவ்வளவு கோலை நீங்க சேர்த்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ அந்த கோலை அதுக்கப்புறமா நீங்க எடுத்து அதை ஃபாலோ பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களோட லைஃப்ல உங்களால பணத்தை சேர்த்து வைக்க முடியும். ஸோ இந்த விஷயம் எல்லாம் என்னோட யூடியூப் ஃபேமிலியான உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ நான் ஸ்டார்டிங்கில் ஒரு கதை சொன்னல, அந்த கதையோட கன்க்ளூஷன் என்னதாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதை தான் இப்போ நான் சொல்ல போகிறேன். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு எப்போவுமே அவங்க வீட்டுக்கு அந்த குடத்தை எடுத்துகிட்டு போய் பார்க்கும்போது அது பாதி குடமாக தான் இருக்குது. அதுக்கு ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா அது வர வழியில் எங்கேயும் சிந்தவும் இல்லை, அந்த பொண்ணு யாருக்கும் அந்த தண்ணியை கொடுக்கவும் இல்லை. பட் ஆனால் அங்கே என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஏரியில், அந்த பெரிய நதி இருக்குல்ல, அந்த நதியில் அந்த பொண்ணு எடுக்கும் போதே அந்த குடத்துல இருக்க ஒரு சின்ன ஓட்டையை அந்த பொண்ணு பார்க்க மறந்துச்சு. ஸோ குடத்துல நம்ம ரிவர்ல இருந்து எடுக்கும் போது அந்த தண்ணி எல்லாம் வெளியே போயிடுது. இந்த பொண்ணு பாதி குடம் வரைக்கும் தான் தலையிலேயே தூக்கி வைக்குது. ஸோ தலையில தூக்கிட்டு வந்த தண்ணியை மட்டும்தான் அது இங்க வைக்குதே தவிர
அந்த நதியிலேருந்து எடுக்கும் போது எவ்வளோ தண்ணி இருந்தது அப்படின்றத அதை பார்க்க மறந்துடுச்சு. ஸோ நம்மளுமே நம்மளோட வாழ்க்கையில இப்படி தான் பண்ணுவோம். நம்மளோட நதி, அந்த நதின்னு சொன்னல, அந்த நதி தான் நம்மளுக்கு வர சேலரி. ஸோ இந்த சேலரியை நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பாட்டு எடுத்து நம்ம யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவோம். பட் ஆனால் எந்த இடத்துல நம்ம எக்ஸ்பென்ஸ், தேவையில்லாத எக்ஸ்பென்ஸ் பண்ணுறோம், எந்த இடத்துல நம்ம காசு வெளியே போயிட்டு இருக்கு அப்படின்றத பார்க்காம விட்டதுனால ஒரு காலகட்டத்தில் நம்மளுக்கு தேவை, எவ்வளோ பணம் தேவையா இருக்கும், ஆனால் இவ்வளோ பணம் தான் நம்ம கையில் இருக்கும். ஸோ இந்த ஒரு நிலைமை உங்களுக்கு வரக்கூடாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா, இப்போத்துல இருந்து அந்த நதி கிட்ட இருந்து நீங்க எடுக்கிற காசை கரெக்டான வழியில நீங்க சேர்த்து வைக்கிறீங்களா, நீங்க எப்படியெல்லாம் அதை யூஸ் பண்றீங்க அப்படின்னு சொல்லி நீங்க மானிட்டர் பண்ணிட்டே இருங்க. ஸோ இந்த விஷயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நம்புறேன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஸ்டே ஹாப்பி, ஸ்டே ஹெல்தி, ஸ்டே பாசிட்டிவ். பை பை. With